துடிச்சு கொண்டிருக்கிறேம்மா பாருங்க அந்த அண்ணன் எப்படி வீசுறாருங்க பாருங்க அதை மீன் வந்து நொறுக்கி நம்ம வந்து எவ்வளோண்ணா கிலோ போகுது அதான் இடநமட குளம் அந்த அதில் இருக்க கதவுகள் திறக்கப்பட்டு வந்து அதால் வந்து வார போகமாக வர தண்ணி வந்து இதில் வந்து விழுந்து இதில் இருந்து அப்புறம் அங்கே இன்னொரு இடத்த விழுந்து அப்படி 4-5 இடத்துல தண்ணி விழுந்து தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் தண்ணி குரங்கு பார்த்தீங்களா அப்படி நிற்குது விழுந்து நிற்குது இங்கே 2 காலில் நிற்குது குரங்கு இதை விட பெருசும் பிடிபடுது இங்கே பார்த்தீங்களா இந்த துடிக்குது பார்த்தீங்களா குடிக்கிற நேரம் சாப்பிட்டாங்க பாருங்க உடன் மீன் சுடன் மீன் பார்த்தீங்களா பாருங்க அவ்வளோ பேர் மீன் பிடிச்சி நிற்கிறாங்க இதை பாருங்க இதில் வந்து அடிக்கிறது தான் நீங்கள் பாருங்க அவ்வளோ ஆக்கள் நிற்க வேண்டாம் மேலே என்ன வலையில் பிடிக்கிறீங்களோ தூண்டிலோ பீச்சு வலை தண்ணி குறைஞ்சா குடிக்கலாம் அதில் பக்கத்தில் ஆமை கேம்ப் பண்ணுறது பாருங்க அதான் பாருங்கள் பின்ன பாருங்கள் கூட மக்கள் வந்துருக்கிறோம் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சி கொண்டே நிற்கிறோம் வந்து இப்போ அடுத்த மழை வந்து வாங்கிட்டு நாங்கள் ஒழிக்க போகிறோம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சேனல் வந்து நான் கிளினை வச்சு 2 குளத்தில் நிற்கிறேன் 2 குளம் வண்டில் நிற்கிறேன் பாருங்கள் கூட போய் மக்கள் வந்து போய் சொல்லிருக்கேன் என்னதுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் வந்து இந்த சைடில் அதாவது 2 வான்கதவுகள் திறந்து ஓடிவார வந்த நீரில் வந்து நிறைய வந்து ஜப்பான் மீன்கள் வந்து வந்தோன்றது இந்த 2 குளத்தில் ஜப்பான் வந்து அப்படி டேஸ்டான ஜப்பான் வந்து அந்த ஜப்பான் தான் நிறைய பேர் வந்து பிடிக்க கொண்டிருக்கிறோம் எப்படி பிடிக்கணும் எப்படியான ஜப்பான் வருது சின்ன ஜப்பான் வருதா பெரிய ஜப்பான் வருதா என்ன நிலப்பாடுன்றதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் உண்மையிலேயே இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து மலிவாக வந்து ஜப்பானை வாங்கி கொண்டு போயிடும் முதலாக எனது காணொலியை பார்ப்போம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வேறுங்கள் காணொலிக்கு செல்லலாம் வேறு முன்னுக்கு வந்து எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம் இதில் வந்து இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டு தண்ணி ஒவ்வொரு இடத்துல வந்து பாருங்கள் எல்லாம் மீன் எல்லாம் பிடிச்சி விற்று கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு பாருங்க எல்லாமே உயிரோடு இருக்குது மீன் தான் எவ்வளோ கிலோ 500 பாருங்க மீன்கள் எல்லாம் உயிரோடு தான் நிற்குது என்ன ஜப்பானா என்னது ஜப்பானா ஒரிஜினல் அது கொஞ்சம் கருப்பாக இருக்குதല്ലോ இருக்கு அந்த பழசு தானே கருப்பு ஜப்பான் இது இப்போ சிலாப்பி மாதிரி ஏன்னா அது அதில் பாருங்க அந்த சைட்லேயும் பாருங்கள் பிடிச்சி வந்துருக்கு நம்ம தான் பாருங்கள் அப்படி அதுலேயும் பிடிச்சி வந்துருங்க பாருங்கள் எப்படி தண்ணி ஓடுதான்னு பார்த்தீங்களா பாருங்க அப்படியே இந்த சைடில் பாருங்க அந்த அதில் பிடிக்கணும் நீங்கள் பிடிக்கலையா மீன் அப்போ என்ன எவ்வளோ படுது மீன் என்ன மாதிரி என்ன வலையில் பிடிக்கிறீங்களோ தூண்டிலோ பீச்சு வலை தண்ணி குறைஞ்சா குடிக்கலாம் தண்ணி இறங்கல என்ன கீழே இதில் மேலேண்டு தான் வரையும் உயிருக்கும் கொஞ்சம் பயன்தான் என்ன தண்ணி அடிச்சானே இழுத்தோண்டு போயிடும் மேலே எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறோம்ட்டு பாருங்க இதுலேயும் கொஞ்சம் ஜப்பான் கிடாது ஜப்பான் எல்லாம் பாருங்க துடிச்சு கொண்டிருக்கிறேம்மா பாருங்க அப்படி தண்ணி பாயுதண்டு இதை பாருங்க இதில் வந்து அடிக்குது தண்ணிங்க பாருங்க அவ்வளோ ஆக்கள் நிற்க வேண்டாம் மேலே அந்த சைட்லேயும் வந்து பாருங்க ஆக்கள் மீன் பிடிச்சி நிற்கணும் அவங்களுக்கு தெரியல அங்கே பாருங்க அந்த நான் இப்போ அவடத்தை தான் போக போகிறேன் பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ பேர் பிடிச்சி நிற்கிறோம்ட்டு அதில் போய் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் இருக்குன்னு அதே போல் வந்து இந்த சைட்லேயும் வந்து பிடிச்சி நிற்கிறேன் பாருங்க இந்த அதில் இந்த
பார்த்தீங்களா அந்த அப்படி சொன்னிக்கிறோம். அதில் பக்கத்தில் ஆமை கேம்ப் பண்ணுறது பாருங்க. அந்த இப்போ மக்களே நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்க மாட்டோம் வந்து இந்த இரண்டமோட பின்பக்கத்தில் வந்து பாருங்க. இதில் வந்து நிறைய மக்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் போய்கொண்டிருக்கேன். வாங்க போய் பார்ப்போம் கிட்ட. எவ்வளோ பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் பாருங்க. பாருங்க எவ்வளோ பேர் மீன் பிடிச்சி நிற்கிறோம் பாருங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க எத்தனை பேர் பிடிச்சானுங்க பாருங்க. இதுகளுக்குள்ள வந்து வச்சிருக்கேன் பாருங்க மீன் வந்து பாருங்க. இதில் இதுகளுக்குள்ள வந்து பிடிச்சி உயிரோடைய மீன்கள் கிடாக்குது பாருங்க. இதில் வந்து வியாபாரிகள் வந்து மீனை பெற்று கொண்டு போயிடணும் பாருங்க. இங்கே பாருங்க வாங்க. இதை பாருங்க மீன் இதில் வந்து இதில் பாருங்க. அந்த அதில் முன்னுக்கு பாரு தண்ணி வந்து ஓடி வந்து இதில் வந்து ஒரு கட்டு மாதிரி இருக்குது. அதிலேருந்து கீழே விழுந்து தான் நாங்கள் போகுது. அதை மாதிரி 2-3 படிக்கட்டுகள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. முன்னுக்கு எத்தனை பேர் 2 மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதுங்களா அதில் பிடிச்ச நிற்கணும். பாருங்க அங்கே இந்த வார தண்ணி வந்து எப்படி இங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்களா. அந்த குளத்தில் அந்த அதான் இரண்டமட குளம். அந்த அதில் இருக்க கதவுகள் திறக்கப்பட்டு வந்து அதால் வந்து வார வேகமாக வார தண்ணி வந்து இதில் வந்து விழுந்து இதில் இருந்து அப்புறம் அங்கே இன்னொரு இடத்த விழுந்து அப்படி 4-5 இடத்துல தண்ணி விழுந்து தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் தண்ணி. பாருங்க எப்படி அடிக்குது அந்த தண்ணி விழுகுது. ஆனால் சரியாக இடுப்பளவு தண்ணிக்கு இருந்து தான் வந்து இந்த விலை வீசி கொண்டிருக்கணும். அந்த அதில் விழுந்து வார மீன்கள் தான் இங்கே இதில் பிடிச்சி கொண்டிருக்கணும். அந்த இரண்டமோடு ஜப்பான் மீன்கள் பாருங்க. அந்த அண்ணன் எப்படி வீசுகிறாருண்டு. இதில் பாருங்க யாரும் வீச போயிடலாம். இதில் ஒரு மீன் வந்து பிடிபட்டுருக்கு. ஒரு மீன் வந்து பிடிபட்டு கலட்டி கொண்டு கலட்டி இந்த பறை மாதிரி இருக்குது. அந்த கூடைக்கு தான் போட்டு கொண்டுருக்கணும். மீனை பாருங்க கொட்டி நம்ம மீன் பண்ணிக்கணும். பாருங்க உடன் மீன் சுட மீன் பார்த்தீங்களா. இப்படி வந்து எடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒரிஜினல் மீன். என்ன எங்கேயும் எடுக்கல அப்படி ஒரிஜினல் மீன். அது நான் நிறைய வச்சுருக்கேன் மீன்களை. இந்த பாருங்க இதில் பூச்சி வச்சுருக்கேன் மீன் தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க. ஒவ்வொரு ஆளாக வீசி கொண்டு வைக்கணும் பாருங்க. மற்ற ஒரு ஆள் வீச போகிறார் பாருங்க. மீனை பார்த்து தான் பேசினோம். மீன் அவைகளுக்கு தெரியும் போல இருக்கு மீன் அப்படி வருமாண்டு.
அதில் ஒரு அண்ணன் பெரிய வலையில் வீசி போடுறார் வெள்ளை கலர் வலையில் இந்த வீசிட்டு இருக்காருங்க. இந்த விரவகைகள் எல்லாம் வந்து மீன் வச்சிருக்கணும் பாருங்க. இந்த இதுக்குள்ள வந்து மீனை வச்சிருக்கணும், பிடிக்கிற மீனோட பாருங்க இதுக்குள்ள வச்சிருக்கணும். அதில் வச்சிருக்கணும் பெருசு பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு வச்சிருக்கணும். வந்து இதை விட பெருசும் பிடிபடுது இங்கே பார்த்தீங்களா. இந்த துடிக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறவன்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக விஞ்சால் மீன் பிடிச்சோ நிற்கிறோம். இதை பாருங்க, இங்கே தவளை ஒன்று ஓடுது பாருங்கள். அதை மீன் பல்ல நொறுக்கி நம்ம வந்து எவ்வளோண்ணா கிலோ போகுது அண்ணா? இது பெரிய மீன் 500, சின்ன மீன் 400, 300. இதில் வந்து பெரிய மீன் வந்து பெருசு 500, சின்ன 200, 300 அப்படியா? பல மாதிரி விலை இதை பொறுத்து முன்னே கொஞ்சம் கூட விற்பாங்க. இனி அதான் சரிங்க. இங்கே பாருங்க அப்படி நிற்குது குரங்கு. இங்கே ஒலிம்பி நிற்குது பார்த்தீங்களா? குரங்கு பார்த்தீங்களா அப்படி நிற்குது ஒலிம்பி நிற்குது. இங்கே 2 காலில் நிற்குது குரங்கு. அவர் மீனுக்கு தான் வந்திருக்காரோ பாருங்க. இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்படி பிடிச்சி கொண்டிருக்கிறேன் கொண்டு ஜப்பான் மீனுங்கள துடிக்க ஜப்பான். இப்போ அதில் நெல்லை கஞ்சால வராங்க. இங்கே வர ஜப்பான் வர அதில் கொஞ்சம் ஜப்பான் இருக்குது. கிளம்ப பாருங்க, நூற்றி போகிற தலைங்க பார்த்தீங்களா, எல்லாம் உயிரோட நிற்குது. ஓடிட்டுது. இப்போ அந்த ஒரு பிடிக்கண்ணி வரும், துடிக்க வருது வேறு. பார்த்தீங்களா மீனை? பாருங்கள், இதில் வந்து மீன் வச்சு விற்கணும் பாருங்கள். அங்கே உடன் மீன் பிடிக்க இங்கே வச்சு விற்கணும் பாருங்கள். இதில் வச்சு விற்கணும் பாருங்கள். அண்ணா எவ்வளோ அண்ணா கிலோ? பாருங்கள், கிலோ வந்து 400 ரூபா போகுதான் வந்து. கிலோ 400 கிலோ 400, பெருசு 500 ரூபா பாருங்க. இதில் பாருங்க, இதில் எடுக்குது மீன்கள். அஞ்சாலம் வச்சிருக்கணும் வந்து. பாருங்க, இதுலேயும் வந்து
மீன் வச்சிருக்கணும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, நீங்கள் நிறைய மீன் வச்சிருக்கீங்க பாருங்க. பாருங்க உப்புல வேறு நிற்கிறோம் வந்து பாருங்கள். பின்ன பாருங்கள் உப்புல மக்கள் வந்திருக்கிறோம் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சி கொண்டே நிற்கிறோம் வந்து. இப்போ அடுத்த மழை வந்து இறங்கிட்டு நாங்கள் வலிக்க போகிறோம். மற்றும் முதன்மையாக எனது காணொலியை பார்ப்பது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.